ஜெபம். பரலோக அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அப்பா. ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை ஆளுகை செய்கிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர். ஒருவராய் பெரிய அதிசயம் அற்புதத்தையும் செய்கிற தேவன் அப்பா. எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி கழுவியருளும், உள்ளத்தை கழுவியருளும். புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளை காத்து வழிநடத்துங்க ஏசப்பா. தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. தேசத்து ஜனங்களை ரட்சிக்கப்படணும். தேசத்தின் மீது ஒரு அக்கினியை போடுங்க ஏசப்பா. அது இப்பொழுதே பற்றி எரியட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரை தொடுங்க அப்பா. அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். சிறு பிள்ளைகள் வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்துங்க ஏசப்பா. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. தேவையான மழையை கொடுத்து வெயிலின் தாகத்தை தணித்ததற்காக நன்றி அப்பா. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. உம்முடைய பாதையை விட்டு வழி விலகி தப்பிப்போன ஆடுகளைப் போல அலைந்து தெரியாதபடிக்கு இந்த மாதம் தொடக்கம் முதல் முடிவு வரை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. உம்முடைய மெல்லிய வஸ்திரத்தினால் மூடி மறைத்து கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, உன் முகவரியும் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவீர் உன் நாமத்தை, பிடித்திடுவீர் உம் கரத்தை. உயர்த்திடுவீர் உம் நாமத்தை, பிடித்திடுவீர் உம் கரத்தை. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். உம் நிழலை நித்தமும் வாஞ்சிப்பேன். உம் நிழலை நித்தமும் வாஞ்சிப்பேன். என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. உந்தன் வார்த்தையை என் பாதைக்கே வெளிச்சமே. உந்தன் வார்த்தையை என் பாதைக்கே வெளிச்சமே. உம் வாசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். உம் வாசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். என் நேசரே உம்மையே நேசிப்பேன். என் நேசரே உம்மையே நேசிப்பேன். என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. உம்மை யோசிப்பேன், உம்பசம் யோசிப்பேன். உம்மையே யோசிப்பேன், உம்பசம் யோசிப்பேன். நீங்காத உறவே நினைவெல்லாம் நிறைவே. நீங்காத
என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரிவும் சமூகமும் அல்லவோ, என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரிவும் சமூகமும் அல்லவோ. உயர்த்திடுவேன் உன் நாமத்தை, பிடித்திடுவேன் உன் கரத்தை, உயர்த்திடுவேன் உன் நாமத்தை, பிடித்திடுவேன் உன் கரத்தை. என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி தாழ்மை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடியே இளைஞரே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை என்பது மிக முக்கியமான குணம். இந்த குணத்தில் இருந்துதான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காகத்தான் தேவ கொடுகைகளும் குடும்பங்களும் வேலை ஸ்தலங்களிலும் வரும் சூழ்நிலைகளிலும் இருக்கின்றன. தாழ்மை உள்ளவர்களிடம் நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வீரமுடைய குதிரை யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த குதிரையின் வீரம் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தால் அது பயங்கரமான அழிவை உண்டாக்கும். குதிரையை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் போது அது எஜமான்களுக்கும் யுத்தத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும். நம்முடைய ஜென்ம சுபாவங்களில் ஒன்று பயங்கரமான பெருமை. அதை மாற்றும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று என்று தீருவின் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. தீருவின் ராஜா சாத்தானுக்கு ஒப்பானவனாய் இருக்கிறான். சாத்தான் எப்படி சாத்தானாக மாறினான் என்று பார்க்க வேண்டுமானால் அவனுக்குள் முதலில் வந்தது பெருமை. அதனால்தான் அவன் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேனியை அவன் இழந்து போனான். அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி தேவனைப் போல மாற வேண்டும் என்று தன்னை உயர்த்தின போது கீழே தள்ளப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, பொருள் மற்றும் பணம் பெருகும் போது இருதயத்தில் மேட்டிமை சிந்தை பெருகும். சாத்தான் முதலில் எங்கே இருந்தான்? இவன் அழகான ஏதேன் தோட்டத்தில்தான் இருந்திருக்கிறான். அதற்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்து தள்ளப்பட்ட பின்புதான் அங்கே இருந்து ஆதாமையும் ஏவளையும் வெறி கொண்டு விரட்டுகிறான். நான் தேவனாக மாற வேண்டும் என்று நினைத்த போது அவன் பிசாசாக மாறினான். நம் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பெருமையை என்கிற சுவாபம் எங்கிருந்து வருகிறது என்று இதன் மூலம் நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். பெருமையானது முதலாவது நம் கண்களில் தெரியும். நம்முடைய சரீர நாற்றம் வேர்வையில் தெரிவது போல பெருமை என்கிற நாற்றம் நம் கண்களில் தெரியும். கண்களில் பல காரியங்கள் தெரியும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஒன்று பெருமை. சிலர் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாலும் அவர்களுடைய கண்கள் கர்த்தரை பார்க்காது. உன் கண் இமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணில் தான் விபச்சாரம் தொடங்குகிறது. ஆண்டவர் இந்த விபச்சார கண்ணில் இருந்து விடுதலை தர வேண்டும். நம் கண் மேட்டிமையாய் பார்க்கிறதா? நம் நடை மேட்டிமையாக இருக்கிறதா? நம் வாய் பெருமையானவைகளை
பேசுகிறதா? நாம் தாழ்மையாக இருக்கும்போது தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு பரத்தில் இருந்து உதவியை அனுப்புகிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் ஆண்டவர் சோதமை அளிப்பதற்கு காரணம் கர்வம். உன் மனம் தாழ்மையாக இருக்க வேண்டும். தாழ்மையில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. மத்தேயு 11:25 படி இன்று அநேகர் அதிகம் படிக்கிறார்கள், புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் ஞானவான்களாகவும் இருக்கிறார்கள். அனைத்தையும் அறிந்திருந்தாலும் ஆண்டவர் யாருக்கும் தம் வார்த்தையையும் தன்மையையும் வெளிப்படுத்துவார். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் அல்ல, மாறாக பாலர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தாழ்மையை தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க இயேசு ஒரு சிறுவனை கொண்டு வந்து நிறுத்தி, ஒருவன் இந்த சிறுவனைப் போல மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்றார். சிறு பிள்ளையைப் போல நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளையைப் போல விசுவாசத்தோடும் மற்றவர்களை பகைக்க அறியாதவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவு தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் வரும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது. ஏற்ற சமயத்தில் உனக்கு சகாயம் கொடுக்க ஆண்டவர் தம்முடைய கிருபையை அனுப்புவார் என்று. அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. ஜெபத்தில் அநேகர் பெருமை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13-14 வசனத்தின்படி ஜெபத்தில் கூட பெருமை காணப்படுகிறது. இந்த 2 பேருடைய ஜெபத்தில் ஆண்டவர் ஆயக்காரனுடைய ஜெபத்தை அங்கீகரித்தார். ஏனென்றால் அவன் தன்னை தாழ்த்தி பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்திற்கு வர தகுதி அற்றவன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். விருந்து வீட்டிற்கு சென்றால் தாழ்மையான இடத்தில் உட்காருங்கள், அப்பொழுது விருந்திற்கு அழைத்தவன் உங்களை மேட்டிமையான இடத்தில் உட்கார வைப்பான். மிகுந்த மனத்தாழ்மை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி ஒரு மனம் இருக்கும் இடத்தில் சத்துரு வர முடியாது. ஒரு மனப்பாட்டை கற்றுக்கொள்ள மிகுந்த மனத்தாழ்மை அவசியம். குடும்பத்தில் ஐக்கியம் வேண்டும் என்றால் மிகுந்த மனத்தாழ்மை வேண்டும். குடும்பத்தில் எப்பொழுதும் போராட்டமாக இருந்தால் மிகுந்த மனத்தாழ்மை இல்லை என்ற அர்த்தம். பலூனை பெரிதாக ஊதிக்கொண்டே போனால் வெடித்துவிடும். அதுபோலதான் அடிக்கடி கோபம் கொண்டால் நம் பலூன் பெரிதாக உள்ளது என்று அர்த்தம். அதை குறைக்க வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஜெபம் செய்பவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்ய வேண்டும். தேசத்தில் வரும் சட்ட திட்டங்கள், பொருளாதார வீழ்ச்சி, இவை எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்ய வேண்டும். உபத்திரவ காலங்களில் தேவனுக்கு முன்பாக நாம் சரியாக ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்கு எழுப்புதல் வர தன்னை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். தாழ்மையினால் வரும் இளைப்பாறுதல். மத்தேயு 11:29 பெருமை உள்ளவனுக்கு அமைதி இருக்கவே இருக்காது. நம் வாழ்க்கையில் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்க வேண்டும். உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருந்தார். அவர் ஒன்றையும் பெருமையாக செய்யவில்லை. தம்மை அடித்தவர்களையும் குத்தினவர்களையும் மன்னித்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். மனத்தாழ்மை இருந்தால் யாரையும் மன்னித்து விடலாம். பிலிப்பியர் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தின்படி இயேசுவின் சிந்தை எப்படிப்பட்டது? சுயநலமும் பெருமையும் அவரிடத்தில் இல்லை. அவர் தமக்கானவைகளை நோக்காமல் பிறருக்கானவைகளை நோக்கி சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். தாம் ஆண்டவரிடத்திலும் சுயநலம் இருக்கும். சுயநலம் இல்லாத ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. சுயநலம் நாளுக்கு நாள் சாக வேண்டும். மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவதுதான் மனத்தாழ்மை. உன்னையும் என்னையும் இயேசு மேன்மையாக எண்ணியதால் தான் நமக்காக சிலுவையில் மரித்தார். யோவான் 13ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தின்படி மற்றவர்களை தாழ்மையாக இருங்கள் என்று சொல்வதற்கு முன் இயேசுவே அதை செய்து காண்பித்தார். இயேசுவின் தாழ்மை நமக்கு வேண்டும். அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் குறைகள் இருந்தால் அதை நான் கழுவி எடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாழ்மையான ஆவியை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கவும் உயர்த்தவும் வேண்டுமானால் தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். தாழ்மை என்கிற இந்த நிலத்தில்தான் மற்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வளரும். தாழ்மை இல்லாவிட்டால் தேவனே நமக்கு எதிர்த்து நிற்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு கன்னி பெண்ணின் வயிற்றிலே உருவாகுவதற்கு எத்தனையோ பேரை தேடிக்கொண்டு இருந்தாலும் மரியாளின் மேல் அவருடைய பார்வை விழுந்தது. அப்படியானால் உலகத்தில் இருந்த அத்தனை பேரில் மரியாள் தாழ்மையாக இருந்தபடியால் உன்னதமான தேவனின் மரியாளை நோக்கி பார்த்தார். பெருமையும் அகந்தையும் உள்ளவர்களை தேவன் தூரத்தில் இருந்து பார்க்கிறார். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரையின்படி சில நேரங்களில் நாம் குழப்பத்தில் இருப்போம். குழப்பத்திலோ அல்லது வேலை ஸ்தலத்திலோ ஒரு காரியம் நடக்காமல் இருக்கும்போது உள்ளம் மிகவும் குழம்பி இருக்கும். நம் உறவினர்கள், தோழர்கள் மற்றும் நமக்கு உதவி செய்பவர்கள் விருந்திற்கு அழைத்தால் வருவார்கள். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பக்கத்தில் கூட வரமாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி வைத்த குற்றம் சொன்னவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தம்மை பற்றி அநேக காரியங்களை பேசும்போது அவரோ காது கேளாதவராய் இருந்தார், வாய் திறவாமல் இருந்தார். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. மற்றவர்கள் அவரை குற்றம் சொல்லி நியாயம் விசாரித்து கொண்டு இருந்தபோது அவர் நடந்து கொண்ட விதம் ஆச்சரியமாக இருந்தது. நாம் பேசாமல் இருந்தால் நியாயம் விசாரிக்கிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் கையில் நம்மை ஒப்பு கொடுத்துவிட வேண்டும். அப்போதுதான் சூழ்நிலைகளில் வாய் பேசாமலும் செவிடனாகவும் இருக்க முடியும். நியாய தீர்ப்பை நாமே கெடுத்துவிட்டால் நிச்சயமாக நம் வாழ்வில் அமைதியாக இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு உண்மையான மனத்தாழ்மையை தருவாராக. தாழ்மையாக இருக்க ஜாக்கிரதையாக இருங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27 வசனத்தின்படி கர்த்தர் சவுல் என்பவரை தெரிந்து கொண்டு சாமுவேல் மூலமாக அவரை ராஜாவாக மாற்றினார். அவரை பற்றி பேலியாள் மக்கள் தவறாக பேசினார்கள். அவரோ அதை பற்றி காது கேளாதவராய் இருந்தார். சவுல் மிகுந்த தாழ்மை உள்ளவராக இருந்தார். சவுல் பெற்றோரின் போதனைக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். தாழ்மை உள்ளவர்கள் பெற்றோருடன் எப்பொழுதும் தொடர்பு உடையவர்களாக இருப்பார்கள். தாழ்மை பெரியவர்களை மதிக்கும். மற்றவர்கள் சவுலை ராஜாவாக மாற்ற நினைத்த போது அவனோ தாழ்விடங்களில் உள்ள இடத்தில் ஒளிந்து கொண்டான். சவுலுக்கு தன்னை பெரியவனாக காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் அவன் ராஜாவான பின்னர் முற்றிலும் மாறிவிட்டான். முதலில் விசுவாசிகள் தாழ்மையாகத்தான் இருப்பார்கள். சிறு உயர்வு வரும்போது தாழ்மை போய்விடுகிறது. பேலியாளின் மக்கள் பேசிய போது சவுல் காது கேளாதவராய் இருந்தான். ஆனால் தாவீதை பற்றி பெண்கள் பாடிய போது சவுலின் காதுகள் திறந்து விட்டன. அவனுக்குள் தாவீதை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதன் பிறகு தாழ்மை இல்லாமல் போய்விட்டது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தின்படி தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக நிற்க வேண்டும். தைரியமாக ஆண்டவரை பற்றி பேச வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து நல்ல முறையில் கூட்டிக் கொண்டு
வந்தார் என்பதை பார்க்கிறோம். அவ்வளவு அனுபவம் பெற்ற அந்த மக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இச்சித்தார்கள், புசித்து குடித்து விளையாடினார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள் மற்றும் முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பல நன்மைகளையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பெற்றவர்கள் விழுந்து போய்விட்டார்கள். நிற்கிறோம் என்று சொல்பவர்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை தான் நமக்கும் நேரிடுகிறது. நமக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட கர்த்தர் விடமாட்டார். தேவன் அதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம் சோதனையின் மத்தியில் ஒரு வழியை உண்டாக்கி அதில் இருந்து விடுதலை கொடுப்பார். நாம் தாழ்மையாக இருக்கும்போது நமக்கு அப்படி செய்வார். தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் நமக்கு வழி திறப்பார். சில நேரம் தேவன் செய்கிற காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. புரியவில்லை என்றால் தேவனோடு தர்க்கம் செய்யக்கூடாது. நாம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். தேவனோடு எதிர்த்து பேசாமல் தாழ்மையாய் இருந்தால், பேசாமல் நாம் யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக களிமண்தான். நாம் இறந்த பிறகு மண்ணுக்கு தான் போகிறோம். கர்த்தர் சிலரை உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பார், சிலரை தாழ்மையான இடத்தில் வைத்திருப்பார். ஆனால் எல்லாரும் களிமண்தான். அதனால் கர்த்தர் நம்மை வைக்கும் நிலைகளை குறித்து எந்த பொறாமையும் வேண்டாம். ஆண்டவர் நம்மிடம் மிக பொறுமையாக இருக்கிறார். களிமண்ணாகிய நாம் நம்மை அவர் எப்படி உருவாக்க விரும்புகிறாரோ அப்படியே விட்டு கொடுப்போமாக. 3 வித களிமண். ஒரு இடத்தில் 3 விதமான களிமண் இருந்தது. ஒரு களிமண் பக்கம் ஆண்டவர் வந்தபோது அந்த களிமண் சொன்னது, என்னை தொடாதிரும், என்னை அப்படியே விட்டுவிடும் என்று சொன்னது. சூரிய வெளிச்சம் அந்த களிமண்ணில் அடித்தபோது அது அப்படியே உடைந்து போய் விட்டது. இன்னொரு களிமண், ஆண்டவரே நீர் நல்லவர், கையை என் மீது வைக்கலாம், ஆனால் நான் சொல்லும்படிதான் செய்ய வேண்டும், இஷ்டப்படி செய்யக்கூடாது என்றது. அதை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட்டார். அதுவும் காய்ந்து போய் விட்டது. அடுத்த களிமண்ணிடம் வந்தார். அதுவும், ஆண்டவரே கையை என் மீது வைத்து நீர் எது வேண்டுமானாலும் செய்யும் என்று சொன்னபோது அவர் அதை அப்படியே நெருக்கி அழுத்தி அழகான பாத்திரமாக உருவாக்கினார். ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19, 20. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும்படி இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு விசேஷித்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அங்கீகரிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஆகவே ஆதியில் இருந்த கிளையை அவர்களை வெட்டி போட்டுவிட்டு அந்த ஒலிவ மரத்தோடு புதிய கிளையாக நம்மை இணைத்திருக்கிறார். ஆகையினால் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். அவர்களை கர்த்தர் தள்ளிவிட்டதால் தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையால் யாரையும் அற்பமாக எண்ணாமல் மேட்டிமை சிந்தையாக இருக்காதீர்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அனுமதிப்பார். அதுதான் அவருடைய பலத்த கை. அது நம் குடும்பத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் இருக்கும். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு ஒன்றும் நடக்காது. அவருக்குள் அடங்கி இருப்போம். நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி, என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொன்னேன். கர்த்தர் என்னை உயர்த்தினார். அதனால் இப்பொழுது நான் அனைவரையும் பார்க்க எனக்கு கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி ஆகார் என்கிற அடிமை பெண் தன் நாச்சியாராகிய சாராளை அற்பமாக எண்ணினபடியால் சாராள் ஆபிரகாமிடம் இவளை வெளியே அனுப்பும் என்று சொன்னான். அதற்கு ஆபிரகாம், உன் விருப்பப்படி செய் என்று சொல்லிவிட்டார். ஆகார் குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த பிறகு வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். தூதன் அவனை அழைத்து, நீ அடங்கி இரு, உன்னையும் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்றாள்.
நமக்கு ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான தெய்வம் உண்டு. அவர் நம்மை கைவிட மாட்டார். தப்பித்து கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். மனதில் கவனம். சரியான காரியங்களில் நம் மனதை செலுத்தும் பொழுது, நாம் கவனமாக சரியான காரியங்கள் மீது இருக்கும் பொழுது தேவ சமூகம் நம்மிடத்தில் வருவதை பார்க்கலாம். முதலாவது, நம் மனதை இயேசுவின் மீது செலுத்தும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, எப்பொழுதும் இயேசுவையை நினைத்து கொள்ளுங்கள், பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்த்துவதையை நோக்கமாக கொண்டு வாழ்ந்த உண்மையைப் போல ஓட என் மனதை சரிபடுத்தும் என்று அவரிடம் நாம் கேட்க வேண்டும். அடுத்ததாக, நம் மனம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பரலோக சிந்தை எந்நேரமும் நமக்கு அவசியம். அதுதான் தேவ சமூகத்தை நம் வாழ்வில் கொண்டு வர முடியும். இப்படி இயேசுவை பற்றி சிந்தையும் பிறரை பற்றிய சிந்தையும் பரலோக சிந்தையும் கூடி வரும் பொழுது தேவ சமூகத்தை உணரலாம். இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இவற்றிலிருந்து நாம் விடுவிக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். மேலும் நமக்குள் இருக்கும் மாமிச சிந்தையை மாற்றி ஆவியின் சிந்தையை அருளுமாறு தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நம் சிந்தையை மாற்றுவார். அவர் நம் ஆவியை நமக்கு அருளி அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். இந்த உலகத்தில் எல்லாமே நம்பிக்கையற்ற நிலையில் தவித்து புலம்புகிறது. இப்படி நம்பிக்கையற்று இருக்கும் உலகத்தில் நமக்காக வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசும் ஒரு ஆவியானவர் உண்டு. அவர் நம்மிடம் இருக்கும் கசப்பை மாற்றி தேவனுடைய அன்பில் இருந்து நம்மை யாவரும் பிற்காதபடி காத்து கொள்ளுவார். நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற தேவன் ஒருவர் இருப்பதால் பாவங்களுக்கு நம்மை விலக்கி ஆச்சரியமாக நடத்துகிறார். நம்முடைய சுயம் சாக வேண்டுமென்றால் இடுக்கமான வாசல் என்றால் என்ன? தேவன் நமக்குள் சுயசித்தம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் 2 மரத்தை வைத்தார். அதில் ஒன்று கவர்ச்சிப்பதாக இருந்தது, இன்னொன்று ஜீவ விருட்சம். எதை தெரிந்து கொள்கிறாய் என்று கேட்டபோது ஆதாமும் ஏவாளும் கவர்ச்சிகரமானதை தெரிந்து கொண்டு ஜீவ விருட்சத்தை இழந்தார்கள். இந்த உலகத்தில் வாழும் நாம் யாவரும் நமக்கு பிடித்தமான ஒன்றைத்தான் தெரிந்து கொள்ள நாடுகிறோம். தேவனுடைய ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை தெரிந்து கொள்வது இல்லை. அதற்கு போகும் வழியில் தற்போது சுடரொளி பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயத்தினால் நம் சுயம் செத்தால் ஒழிய ஜீவ விருட்சத்தை அடைய முடியாது. அனுதினமும் நாம் செய்ய விரும்புகிறதையே செய்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்பதே இல்லை. இடுக்கமான வழியில்தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள தேவனிடம் கேட்க வேண்டும். நம்முடைய சுயம் சாகும்படிக்கே திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காகவே வித்தியாசமான இருவரை திருமணத்தில் கர்த்தர் சேர்க்கிறார். ஒரு தாத்தா பாட்டி இருந்தார்கள். தினமும் காலை 6:30 மணிக்கு எழுந்தவுடன் சண்டை போடுவதே அவர்களுடைய வேலையாக இருந்தது. இதை கேட்ட பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரும் காத்திருப்பார்கள். ஒரு நாள் அவர்களின் சத்தமே வரமில்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று கதவை தட்டிய பொழுது பாட்டி வந்தாள். என்ன இன்று சத்தமே இல்லை என்று கேட்டதற்கு அவள் தாத்தா இறந்து விட்டதாக சொன்னாள். இப்படித்தான் நம் சுயம் செத்துப்போனால் மட்டுமே சித்தத்தை குறித்த சண்டை இருப்பதில்லை. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு இதைத்தான் செய்தார். நாம் எல்லாரும் ஜெபம் என்று சொல்லி சத்தம் போடுகிறோம். ஆனால் அவரோ தன் வியர்வையை இரத்தமாக நிலத்தில் சிந்தி ஜெபித்தார். அவர் உலகத்தில் சகல பாவங்கள் சாபங்கள் நோய்களையும் சுமக்க வேண்டியதாய் இருந்தது. அது இலகுவான காரியமல்ல. அதனால் 3 முறை அது நீங்குமாறு ஜெபித்தார். பிதா தம் சித்தத்தையே
நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தை அறிந்த பின்னர் இயேசு எழுந்து தைரியமாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு நாமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து சிலுவைக்கு சென்றால் நிச்சயமாக சிலுவைக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றியுண்டு. அனுதினமும் நாம் சிந்தையை அல்ல, கர்த்தரின் சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.